ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்கள் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த லெந்து கால தியானத்துல நம்ம இயேசுவின் பண்புகளை குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம். ஃபர்ஸ்ட் பரிசுத்தத்தை பார்த்தோம், அப்புறம் அவர் நியாயாதிபதி யார் இருக்கிறாருன்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறவருடைய பண்பு என்னன்னா, அவர் நம்பிக்கையா இருக்கிற தேவன். ஆனால் தான் வேதம் சொல்லுகிறது, அவர் 3:1 சொல்லுது, நம்முடைய இரட்சகரா இருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்பிக்கையா இருக்கிறார். வேதத்துல ஒரு வசனம் சொல்லுது, உன் நம்பிக்கை வீண் போகாது. யாரெல்லாம் இயேசுவை நம்புறாங்களோ அவன் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த நிலைமையா இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் அவன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. இந்த சமீபத்துல ஒரு போதகர் சொல்லி ஒரு சாட்சி நான் கேள்விப்பட்டேன். ஒரு பெண் ஹிந்து குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண். அந்த பெண் பிஃபோர் மேரேஜ்ல அவளுடைய யூட்ரஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. அதனால அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அவளை பார்த்தாங்க. அப்போ அந்த டாக்டர்ஸ் எல்லாம் அவளை எக்ஸாம் பண்ணிட்டு சொன்னாங்க, இந்த யூட்ரஸில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அது அந்த யூட்ரஸோட டியூபை ரிமூவ் பண்ணாதான் இவளுக்கு லைஃப் சேஃப் ஆகும், இல்லாட்டி இவளுக்கு லைஃப் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிரும், கஷ்டமாயிரும், வாழ்றதே ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க சொல்லியிருந்தாங்க. ஒரு கேர்ளா இருக்கனால அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப யோசித்தாங்க. ஆனால் டாக்டர்ஸ் துரிதப்படுத்தினாங்க. ஏன்னா லைஃப் ரொம்ப டைமிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க துரிதப்படுத்தினால அவங்க ஓகே சொல்லிட்டு சைன் போட்டாங்க. அதே போல் அவருடைய யூட்ரஸில் இருக்க அந்த டியூப்ஸை என்ன பண்ணிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ டாக்டர்ஸ் எல்லாம் ஆப்ரேஷன்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொன்னாங்க, அம்மா உங்கள் பிள்ளைக்கு என்ன செய்யக்கூடாது, நீங்கள் மேரேஜ் பண்ணக்கூடாது, அப்படி மீறி மேரேஜ் பண்ணாலும் அவங்களால குழந்தையே பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. அவங்க ஒரு ஹிந்து ஃபேமிலியை சார்ந்தவங்க தான். அப்போது ஸ்கூல் டேஸ்லாம் முடிச்சுட்டு, ஸ்கூல் டேஸ் அது நடந்தது, ஸ்கூல் டேஸ் முடிச்சுட்டு அவன் என்ன பண்ணுறா, காலேஜ் போகிறான். காலேஜ் போகும்போது அங்கே இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு மூலியமா ஏசப்பாவை அவள் அறிஞ்சு கொள்கிறா. அந்த ஃப்ரெண்டு ஒவ்வொரு நாளும் ஏசுவை பற்றி இவளுக்கு சொல்லிகிட்டே வருவான். அவ சொல்கிற நிமித்தம் இவளை அறியாமல் ஏசு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பித்தா. சர்ச் போக ஆரம்பித்தா. சர்ச் போனவ அப்படியே ரெகுலராக போய் ஞானசனம் எடுக்க ஆரம்பித்தா. அப்போது ஞானசனம் எடுத்து அவள் உறுதியான ஒரு விசுவாசியாக அவள் மாறிட்டா. தேவனுடைய ராஜ்யத்தில் பங்குள்ளவராக அவள் என்ன பண்ணா மாறிட்டா. அப்போ அந்த சர்ச்சில் இருக்கிற ஒரு குடும்பம் முன் இந்த பிள்ளையை நாங்கள் திருமணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவங்க பொண்ணோட வீட்டில் கேட்டாங்க. இவங்க எல்லாரும் பாஸ்டர்கிட்ட போய் சொன்னாங்க. அப்போ பொண்ணு வீட்டிலேருந்து இந்த நடந்த விஷயத்த சொன்னாங்க. இந்த மாதிரி நடந்திருக்கு இவளுக்கு, அதனால நாங்கள் மேரேஜ் பண்ணுறதுல எங்களுக்கு அவ்வளோ அந்தளவுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னோடனே அந்த பையன் வீட்டார் என்ன சொன்னாங்க, இல்லை நாங்கள் இப்படியே எங்கள் பிள்ளையை நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதே போல் அவங்களுக்கு திருமணம் நடந்தது. திருமண நாள் ஃபர்ஸ்ட் டேயிலிருந்து கணவன் மனைவி 2 பேரும் கை கோத்து ஜெபம் பண்ணாங்க. ஏசப்பா நம்மளை நம்பியிருக்கோம், ஏசப்பா நம்மளை நம்பியிருக்கோம், எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. நீங்கள் நம்பிக்கை தேவனாக இருக்கீங்களே, அவங்களை நம்பி இருக்கோம் ஏசப்பா, எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுன்னு டெய்லியும் கணவன் மனைவி 2 பேருமே கை கோத்து ஜெபம் பண்ணுவாங்க. மெடிக்கல் சொன்னது நோ, இவனால் குழந்தைய பெற்றுக்கொள்ள முடியாது, குழந்தைக்குரியதான பெற்றுக்கொள்ளக்கூடியதான எந்த ஒரு குவாலிட்டியும் அவளுடைய யூட்ரஸில் இல்லை, அது இருக்க வேண்டியதான எந்த ஒரு ஆர்கன்ஸும் அந்த இடத்துல இல்லை, அதனால குழந்தைய பெற்றுக்கொள்ள முடியாது, மெடிக்கல் ரீதியாக நோ. ஆனால் இவங்க 2 பேரும் எங்கனால முடியும், தேவனால முடியும் அப்படின்னு அந்த ஒரு விசுவாசத்தோட நம்பிக்கையோடு அவங்க என்ன பண்ணாங்க, டெய்லி கை கோத்து ஜெபம் பண்ணாங்க. 1 நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் அவங்க என்ன பண்ணாங்க, கை கோத்து ஜெபம் பண்ணாங்களாம். கை கோத்து டெய்லி நைட்டு 2 பேரும் கை கோத்து ஜெபம் பண்ணாங்களாம். ஒரு நாள் இந்த மகளுக்கு திருப்பி பழைய போலவே அவளுக்கு பயங்கர ஸ்டமக் பெயின், அந்த வேதனை எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்ச உடனே அவளுக்கு எந்த ஹாஸ்பிட்டலில் அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்களோ அதே ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் இவளை என்ன பண்ணுறாங்க, திருப்பியும் கொண்டு போய் அதே டாக்டர்கிட்ட போய் காட்டுறாங்க. இவங்களுக்கு ரொம்ப மறுபடியும் ஸ்டமக் பெயினாக இருக்குது, ஏதோ இரிட்டேஷனாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறாளே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. அந்த டாக்டர் எக்ஸாம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க ஸ்கேன் பண்ணும்போதே அவங்க ஃபேஸ் ஒரு மாற்றம், ஒரு ஏதோ ஒன்று பார்த்துட்டாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்தடுத்து அதுக்கப்புறம் இருக்க அட்வான்ஸான ஸ்கேனு மற்றெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த டே ஃபுல்லாக அவங்க அந்த பிள்ளைய வச்சு அவங்க எக்ஸாம் பண்ணுறாங்க.
எக்ஸாம் பண்ணிட்டு எல்லாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஈவினிங் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க கேட்குறாங்க, அந்த பொண்ணோட அம்மா அப்பாலாம் உட்கார வச்சு அவங்க கேட்குறாங்க, இந்த பிள்ளைக்கு நாங்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் பேக் அந்த பிள்ளைக்கு நாங்கள் தான் என்ன பண்ணோம், யூட்ரஸோட அந்த டியூப்லாம் நாங்கள் தான் ரிமூவ் பண்ணோம், இவனால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு நாங்கள் சொன்னோம். ஆனால் ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அந்த குழந்தைக்குள்ள அந்த மகளுக்குள்ள இருக்கிறதான அந்த உறுப்பு ஒரு புது உறுப்பா இருக்கு, அந்த யூட்ரஸ்குள்ள 2 ட்வின்ஸ் பேபி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் தாங்கலை. ஏன்னா அவங்க யாரை நம்பினாங்க அப்படின்னா, நம்பிக்கையா இருக்கிற இயேசு அவங்க நம்பினாங்க. இந்த நாளில் ஒருவேளை நம்ம எல்லாரும் சூழ்நிலைகளை பார்த்து ஒன்றும் இல்லை எப்படி நம்பலாம் அப்படிலாம் நம்ம கேட்கலாம். ஆனால் என் தேவன் அவர் நம்பிக்கையா இருக்கிற தேவன். அவருடைய பண்புகளில் ஒரு பண்பு அவர் நம்பிக்கையா இருக்கிறவர். நிச்சயமா வேதம் சொல்றபடி உங்க நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. இந்த லெந்து காலங்களில் எந்த காரியத்தை குறித்து நீங்க நம்பி இருக்கிறீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு ஜெயமாய் வந்து சேரும். அந்த காரியத்துல தேவன் உங்களுக்கு ஜெயமாய் நடத்துவார். அந்த காரியம் ஒருவேளை உங்க சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம், உங்களுடைய சுத்தி இருக்கிற காரியங்கள் உங்களுக்கு நோவே அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவன் நம்பியிருக்கீங்களா? ஒரு நாள் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாய் பதில் உண்டு. உங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. ஏன்னா அவர் நம்பிக்கையாக இருக்கிற இயேசு கிறிஸ்து. அவர் நம்பிக்கையாக இருக்கிற தேவன். அவரை நம்பினவர்களை தேவன் ஒரு நாள் வெட்கப்படுத்தவே மாட்டார். அப்படியே கண்களை மூடலாமா? எங்க நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இந்த நேரத்தில் தானே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. கேட்கிறவங்க மத்தியிலும் அப்பா பேசுகிற என்னுடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த காரியத்தில் நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோமோ அந்த காரியெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாட்களில் எங்களுக்கு அதை கை கூடி நீங்க வர பண்ணுவீராக ராஜா. நாங்க நம்பி இருக்கிறவர் அவர் அப்பா உண்மையுள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நம்பிக்கையுள்ள தேவன் ஐயா. எங்க நம்பிக்கை அவர் பாத்திரமானா இருக்கிறீங்க ஏசப்பா. ஏசப்பா நாங்க உண்மை நம்பி இருக்கிறோம்ப்பா, வேற யாரையும் இல்லை, நீங்க தான் நம்பிக்கையா இருக்கிற தேவன் நாங்க வேதத்துல வாசிக்கிறோமே ஏசப்பா. நாங்க உண்மை நம்பி இருக்கிறோம்ப்பா. எங்க முகத்தை ஒரு நாள் வெட்கப்படுத்தாதபடி இந்த நேரத்துல யாரெல்லாம் எந்தெந்த காரியத்துக்கு உண்மை நோக்கி பார்க்கிறாங்களோ அந்த காரியத்தெல்லாம் நீங்க கை கூடி வர பண்ணுவீராக. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த காரியெல்லாம் ஜெயமாய் முடிய பண்ணுவீராக. ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல எல்லா வியாதிகளையும் உங்களை விட்டு விலகுவதாக. ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல எல்லா இயலாமலும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஒரு நம்பிக்கை, புது நம்பிக்கை பிறப்பதாக. அப்பா இல்லாத இடத்துல இருந்து ஒன்றை உருவாக்குகிற தேவன் நீர் ராஜா. நீ உருவாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா நீர் அப்பா நம்பிக்கைக்கு உரியராய் இருக்கிறீங்க ஏசப்பா. உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்ய எதிர்பார்த்து நிற்கிறோம் பிதாவே. உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம். உதவி செய்ய உங்க நாமத்துக்கு மகிமை வர பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.